பாலிடிக்ஸை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியுடைய ரொம்ப முக்கியமான ஹெட், அவர் நிறுவனர், அந்த கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஜி.கே. மணி தான் ரொம்ப காலம் வச்சுட்டு இருந்தார். ஸோ ஒரு தலைமை பொறுப்பு கூட அவர் வச்சுக்கல. பிறகு திரு அன்புமணி வந்தார். இன்னைக்கு நிறுவனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவரை நீக்கிறார். நம்ம அகிலேஷ் யாதவ் அவருடைய தந்தையாருடைய இஷ்யூ எல்லாம் பார்த்தோம், அது எலெக்ஷன் கமிஷன்ல போய் சால்வ் ஆச்சு. ஸோ டாக்டர் ராமதாஸுக்கு லீகலி ஸ்பீக்கிங் அந்த பார்ட்டியோட கான்ஸ்டிடியூஷன் படி ஃபவுண்டருங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான ஸ்வீப்பிங் சேஞ்சஸை பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு கூட இது முக்கியமான கேள்வி. இது இரண்டு காரணங்கள் இல்லை, இரண்டு வகையாக இதை பார்க்கலாம். முதல்ல ஐயா மருத்துவர் ராமதாஸ்க்கு பார்த்திங்கன்னா வயது மூப்பு அதிகம். வயது தாண்டியும் கூட அந்த தைரியத்தை பாராட்டணுங்க. ஒரு கட்சி தலைமைக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒன்று தைரியம், இன்னொன்று தொண்டரோட அந்த நம்பிக்கை. இது என் கட்சி, என் தொண்டர்கள்கிட்ட என்கிட்ட தான் இருப்பாங்க, பெற்ற மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல் பேச்சு கேட்கலன்னா கட்சி பதவியிலேருந்து நீக்குவேன்னு சொல்லி நீக்கியிருக்கார். இந்த முடிவை நிறைய கட்சி தலைவர்கள் எடுக்க தயங்குவாங்க. ஆல் இண்டியா லெவலில் ஒரு சில தலைவர்கள் தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவுக்கு அது நடந்தது. அதாவது அவர் முலாயம் சிங் யாதவ் இருந்தப்போ பிரச்சனை வந்தது. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களோட பெரிய கருத்து வேறுபாடு காரசாரலால் இல்லைன்னா கூட முக அழகிரியை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். அப்போது அந்த லெவலுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சி நிறுவனர்கள் இல்லை மூத்த தலைவர்களை ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ இது கூட்டணி கொள்கை பாஜக அதெல்லாம் தாண்டி பிரச்சனை ஈகோ பிரச்சனை. பட் அதுல டெவில்ஸ் அட்வொகேட் அவர் இன்னைக்கு அந்த கட்சியோட தலைமை பொறுப்புல இல்ல. இன்னைக்கு யங் லீடர்னு பார்த்தா ரிலேட்டிவ்லி டாக்டர் அன்புமணி தான். சோ அவரை செயல்பட விடணுமா இல்ல டாக்டர் ராமதாஸ் மாதிரியான மூத்த தலைவர்கள் பேக் சீட் டிரைவிங்க செய்யணுமா? இல்லைங்க, ஒரு நல்ல ராஜா தான் உயிரை விடுற நேரத்துலையோ இல்லை தன்னால் முடியலையோ இல்லை தனக்கு பின்னாடி இன்னொரு நல்ல ஆளுமை வரும்போது தான் ஒரு வாரிசுக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நான் புராதன கதை சொல்லலை, நடைமுறையில் இருக்கிறத சொல்கிறேன். உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள், அவர் எதற்கு தலைவர்னு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கல, செயல் தலைவர் பதவி தான் கொடுத்தாரு. ஏன்னா நிறைய நேரத்தில் அந்த கட்சி தலைவருக்கும் சரி இல்லை குடும்ப தலைவர்களுக்கும் சரி அவர்களோட வாரிசினுடைய அந்த அந்த வீரியம் என்ன, அந்த தன்மை என்ன, எப்பொழுது அவர்களுக்கு அந்த பக்குவம் வருதுன்றது நம்மளை விட அதிகமாக தெரியும். நம்ம அன்புமணி ராமதாஸை எவ்வளோ நாள் கிட்ட இருந்து பார்த்துருப்போம், அவர் பிறந்ததுலேருந்து பார்க்குறாரு. இப்போது நீங்கள் இப்படி பாருங்கள், இப்போது லீகாலிட்டி பார்த்தீங்கன்னா கூட சரி, இந்த பிரச்சனை போய் யாருக்கு அதிகமாக நம்பர்ஸ் இருக்குது, மாவட்ட செயலர் யார் இருக்கிறாங்க, எந்த கட்சியிலுமே தலைவர் பொறுப்பில் இல்லாத ஒரு ஃபவுண்டர் அப்படிங்கிற அளவில் மட்டுமே இருக்கிறவருக்கு தலைவரை மாத்துறதோ நியமிக்கிறதோ அந்த அதிகாரம் இருக்கா? இன்னைக்கு அது இது வரைக்கும் சேலஞ்ச் அதிகாரம். அந்த அதிகாரம் லீகலி ஸ்பீக்கிங் இருக்கும். கண்டிப்பாக அந்த மொடாலிட்டிஸ்லாம் பார்க்காம அவர் பண்ண மாட்டார். இன்னொன்று சரி, அப்போ அன்புமணி ராமதாஸ் அவ்வளோ பெரிய லீடர் அப்படின்னா சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே, இவர் திருப்பி நீக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ண முடியாதுங்க. ஒன்றுங்க, அவர் ஒரிஜினல் ஓனர், அந்த கட்சி அவர் தான் தெளிவாக சொன்னார் போன வாட்டி, இது ஏன் கட்சி சரிங்க, உருவாக்குனது அவர். அதை கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு கொள்கையை கொடுத்து அது ஒரு கோட்பாடை கொடுத்து அதுக்கு நிறைய தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குனவர். நீங்கள் உருவாக்குனவர்கிட்ட போயிட்டு ஏறி வந்த ஏணியை நீங்கள் பலவீனப்படுத்துறதுன்றது அரசியலில் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக அதுவும் நீங்கள் ரத்த சொந்தம், நீங்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ்ன்ற அந்த வார்த்தை பின்னாடி இல்லைன்னா அவரை பத்தி இன்னைக்கு ஒரு விவாதம் நம்ம ரிவர்ஸ்ல கூட பார்த்திருக்கோம்ல. நம்ம டிடிபி கேஸ்ல பார்த்திருக்கோம். என்டிஆர் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது மற்ற இளம் தலைவர்கள் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க இல்ல இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கல்ல. சோ மேபி சீனியர் தான் ரைட் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல சீனியர் தான் ரைட்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கா? இருக்கிறது 5லேருந்து ஒரு 6% வாக்குகள் இல்லை 7% வாக்குகள். இதில் 2026 5 முனை போட்டி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பாஜக தனியாக போதா, அதிமுகவோட போதா, திமுக கூட்டணி ஒன்று, அதுக்கப்புறம் விஜய் இருக்காரு, நாம் தமிழர் இருக்கார். இதில் இந்த பிரச்சனையில் இப்போ அப்பா பெரியவரா சின்னவர் பெரியவர் தான் பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை அதிகமாக ஓட்டு வாங்கி வாக்காளர்கள்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகிறது உங்கள் நோக்கமாக இருக்கணுமா? ஏங்க, ஒரு கட்சியில் உயரிய பதவி அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த பதவியை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் செந்தில்வேல் அழகாக சொன்னார் போன ரவுண்டில், வேலிட் பாயிண்ட் ஒன்று சொன்னார்.
ரிப்போர்ட் கார்டு இல்ல சார், பல விஷயங்கள்ல கூட்டணி விஷயத்துல இருந்து பல விஷயங்கள்ல இருந்து பொதுக்குழு செயற்குழுன்னு தான் டாக்டர் ராமதாஸ் சொல்லுவாரு. பட் ஆனா இந்த கேஸ்ல நான் தலைவர் பதவியில இருந்து நியமிச்சு இன்னொரு பதவியில போடுறேன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனால எல்லா கட்சிகளும் வந்து கவனிக்கப்படுது, நிர்வகிக்கப்படுது, ஓவர்சி பண்ணப்படுது. அப்படி வந்து அறிவிச்சிட முடியுமா? ஒரு பிரஸ் மீட்ல அதை மேற்கொள்ள முடியுமா? டாக்டர் ஆர்கே, நீங்க அதுக்கு கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஒவ்வொரு பிரஸ் மீட் யாராக இருந்தாலும் ஒரு பதவி மாற்றத்தை அறிவிச்சிட முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இல்ல, இதுல ஈவன் அந்த டிசம்பர் 28, 2024 அந்த மீட்டிங் ஆனாலும் சரி, அதை தொடர்ந்து நடந்த அந்த சமரச மீட்டிங்ஸ் ஆனாலும் சரி, இதுல இருந்தாலும் நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த பாட்டாளி மக்கள் கான்ஸ்டியூஷன்ல வந்து பிஎம்கே ஃபவுண்டர் சுப்ரீம் என்ற ஒரு கருத்து தான் நிலைவருது. அதுதான் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அந்த ஃபவுண்டருக்கு வந்து இல்ல, அது ஓவிங் டு தி ஸ்டேச்சரா இல்லாட்டி லீகாலிட்டி, அதோட கான்ஸ்டிடியூஷன் படியே லீகாலிட்டி அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். அதனாலதான் அவர் வந்து பிரசிடண்டா கூட நியமித்தார் என்று நான் கருதுகிறேன். தன்னுடைய மகனை அன்புமணியை வந்து அந்த சீட்ல நியமிக்கிறதுக்கு காரணமே வந்து தகப்பனார் தான். தகப்பனார் எதுக்கு நியமித்தார்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் என்ற அளவில் தான் நியமித்திருக்கிறார். திமுகல கான்ஸ்டிடியூஷன் வந்து மிக வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்கிறது, அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து அது தலைவர் பதவியில ஒருத்தரை உட்கார வைத்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கிறது, நமக்கு அறிந்த விஷயம் தான். அதே மாதிரி அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அதனால அதுவும் கடினமான விஷயம் தான். ஜெனரல் செக்ரட்டரி ஒருத்தர் நியமித்து விட்டால் அது பிறகு வந்து ரிமூவ் பண்றது கஷ்டம். எனக்கு தெரிஞ்சவரை பாமகவுடைய ஃபவுண்டர், அதாவது ஃபவுண்டர் லீடர், ஃபவுண்டர் பிரசிடென்ட் இருக்கின்ற, இன்னைக்கு ஃபவுண்டரும் பிரசிடென்டும் இருக்கின்ற ராமதாஸ் வந்து டாக்டர் ஐயா அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்றதுதான் போன முறை நான் பேசினபோது கூட இவர்கள் கூறினார்கள், அந்த பாமகவுடைய தலைவர்கள் கூறினார்கள். அதனாலதான் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ண முடியுது. அதாவது தலைமைக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லை என்றால் அது யூத்விங் ஆனாலும் சரி. யூத்விங் இன்னைக்கு வந்து நம்மளை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது, ஒரு கட்சியினுடைய முக்கியமான அம்சமா இருக்கிறது. அந்த அம்சத்துக்கு வருகின்ற அனௌன்ஸ்மெண்ட் கூட தாராளமாக. டாக்டர் அன்புமணி வந்து தலைவரானது ஒரு பொதுக்குழு கூடி தானே, அவங்க அந்த பொதுக்குழு தானே தீர்மானிச்சு, அங்க தானே அவர் தீர்மானம் ஆகிறார். ஸோ இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவரை நீக்க முடியுமா? சப்போஸ் டாக்டர் அன்புமணி இதை சேலஞ்ச் பண்றாரு, அஃப்கோர்ஸ் அவங்க வேற முதல்ல ரிசார்ட் வந்து சமரமா பேசுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். பட் இது சேலஞ்ச் பண்ண முடியுமா? அது சேலஞ்ச் ஆனா என்ன ஆகும்? இல்ல, நிச்சயமாக சேலஞ்ச் பண்ண முடியாதுதான் கருதுறேன். என்றால் அது பொதுக்குழு என்பது ஒரு அந்த ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக தான் பார்க்கிறேன். என்றால் தன்னுடைய மகனை வந்து இவர் வந்து தலைவராக நியமிக்கிறார். அது வந்து அனைவருடைய சம்மதமும் இருக்கிறது என்று உணர்த்துவதற்காக, அது கட்சிக்கு உணர்த்துறதுக்காக கிடையாது, மக்களுக்கு உணர்த்துறதுக்காக ஒரு நடவடிக்கையாக தான் இருந்தது. நீங்க வந்து இனிஷியல் காலங்களில் பாத்தீங்கன்னா டாக்டர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது நானும் என் குடும்பத்தினரும் வந்து ஒரு எலெக்டட் பதவியோ இல்லை என்றால் ஒரு அரசு பதவியிலோ இருக்க மாட்டோம் என்று கூறினார். அதை மாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்த பிறகுதான், அதாவது அவர் மெடிசன் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் அந்த சிச்சுவேஷன் வந்து மாற்றுறாரு. இன்னைக்கும் டாக்டர் வந்து ஒரு பதவியும் மதிப்பு கிடையாது, ஒரு காலம் கூட எம்எல்ஏ இருந்து கிடையாது, அமைச்சராக இருந்து கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளோடு வந்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு வந்து அந்த ஒரு காலத்தில் அன்புமணியை வந்து தலைவராக அறிவித்த அந்த காலத்தில் வந்து உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த தலைவருக்கு வருகிறது. யாரென்றால் டாக்டர் ஐயா வருது. அதனால மட்டும்தான் அப்படி செய்தாரே தவிர என்னை பொறுத்தவரை அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படி கிடையாது. இன்னொரு ரியாக்ஷன் வருது திரு ஆர்கே. நான் திரு செந்தில்வேல் அவர்கிட்டையும்